Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த பொதுக்குழு நான் எப்படி பார்க்கறேன்னா, எல்லாருக்கும் ஒரு சாம்பிள் காட்டுறாங்க. ஐயா இப்போ உயிரோட தான் இருக்கார். எங்கள் பார்வைக்கு அது எப்படி தெரியுதுன்னா, உயிரோட இருக்கார் ஐயா. தோட்டத்துல தான் உட்கார்ந்து இருக்கார். ஏன் மூத்த நிர்வாகிங்க யாரும் போயிட்டு நிறுவனரை நீங்க பொதுக்குழுல கலந்துக்கோங்கன்னு கூப்பிடல. வடிவேல் ராமணன் நேற்று பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஐயாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, உடல் ரீதியாக அவருக்கு சில பிரச்சனை இருக்கிறனால வர முடியல அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. நான் சொல்ல வர்றது, அதே சின்னையா அவர்கள் வீட்டுக்கு வந்துடலாம், ஐயாவை பார்த்துடலாம், 2 பேரும் உட்காந்து பேசலாம், இதை சரி பண்ணலாம். இதை ஏன்டா நீ சொல்ற, நீ உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வேற விதமா என்ன சொல்றாங்க, பொதுவெளியில கேட்குறாங்க. ஐயாவை புண்படுத்தின வார்த்தை என்னன்னா, முதல் விஷயமே என்னன்னா, பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்றாங்க. எப்படி சார் பஞ்சாயத்து பண்ண முடியும்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்கள். வணக்கம். எப்போதான் அப்பா மகன் பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் தரப்பில் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தில் ஒரு திருப்பமாக என்ன நடந்திருக்குன்னா, பொதுக்குழு ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் மகளிர் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. 2 பேரும் வேறு வேறு பாதையில் தான் பயணிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கான சொல்யூஷன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குது. அதுக்கு முன்பாக நீங்கள் வழக்கு போட்டிருந்தீங்க, அதுவும் பொதுக்குழு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்படி அன்புமணிக்கு எதிராக செயல்படுறீங்களே. வழக்கு அதுதான், பெட்டிஷனர் நான் தான். முரளி சங்கர் இஸ் தி பெட்டிஷனர். அது ஏன்னா ஐயாவால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளராக போட்டது. பெட்டிஷன் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு போடல. எந்த பொதுக்குழுவை, அதாவது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்க கட்சியை பொதுக்குழு நடத்தாதீங்கன்னு யாருமே தடை போட முடியாது, கோர்ட்டே போட முடியாது. இது ஐயா அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. ஐயா எதுக்கு யோசித்து இந்த பெட்டிஷன் என்னை போட சொன்னார்னா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அந்த பொதுக்குழுக்காக இப்போ சின்னையா அவர்கள் அந்த பொதுக்குழுவை கூட்டுறாரு, அவங்க எல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னா, அப்போ எங்கள் சைடில் பார்ட்டியில் இருக்கவங்க ஏதாவது ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க அவங்க 2 பேரும். ஆனால் நான் ஐயா கூட்டத்துக்கு நான் போகிறேன், நீ வரையான்னு அவங்க கேட்க, இவங்க நீ நான் சின்னையா கூட இருக்கேன்னு சொல்ல, இதனடா புது கதைன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஐயாக்கு அதுக்கு வந்திருக்கு. அப்போது சேஃப்டிக்காக இந்த சண்டைகள் வரக்கூடாது, கலவரம் ஆகிடக்கூடாது. இதனால் இப்போ நான் என்னுடைய மகன் தவறு செய்திருக்கார், ஒரு நிறுவனர் நிர்வாகியை திருத்துறங்கிற கதையில் யாருக்குள்ளேயாவது பிரச்சனை வந்துட போதுங்கிறதுக்காக நம்ம இதை ஒரு அந்த அதாவது எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, ஆகஸ்ட் 10 எங்களுடைய மாநாடு இருக்குது. மாநாடு முடிச்சு அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் காலத்துலேருந்தே காங்கிரஸில் இருக்குது எல்லா மிகப்பெரிய இயக்கங்களோட அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்க, அவங்களுக்கு இந்த மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும். 5 பேர் தான் இருப்பாங்க, 21 பேர் குழுவில். காங்கிரஸ்லேயே இப்போ நேரு அவர்களை ஏற்றுக்காமல் இருந்தவங்க இருக்காங்க காங்கிரஸில், இந்திரா காந்தி அவர்களை ஏற்றுக்காமல் இருந்தவங்க இருக்காங்க, காந்தி அவர்களுக்கு அந்த சூழ்நிலை வந்தது. அப்போ அந்த காலத்திலேருந்தே இந்த பொதுக்குழுக்களில் அடுத்த அதிகாரத்தை பிடிக்கிறவங்க அப்படி இப்படிங்கிற சலசலப்பு இருக்குதான். அப்போது ஐயா அவர்கள் சொல்ல வந்தது என்னென்னா, he has that பேசிக் நாலேஜ், ரொம்ப லீகல் நாலேஜ்லாம் இருக்குது. ஒரு பொதுக்குழுக்கு நம்ம தடை போட முடியாது. ஆனால் இஷ்யூ இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூ வந்துடாமல் பார்ட்டி கார்டர்ஸோட சேஃப்டிக்காக போட்ட பெட்டிஷன் தான். அதே மாதிரி அது டிஸ்மிஸும் ஆகலை. இல்லை, இப்போது அண்மையில் அன்புமணி ராமதாஸனுடைய நடைப்பயணம் வந்துச்சு. அந்த நடைப்பயணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, நிறையா காவல்துறை தரப்பில் சர்க்குலர்லாம் போச்சு. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வழக்கறிஞர் பாலு கூட விளக்கம் கொடுத்துருந்தாரு. தடை கேட்கல, இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் காரணமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போச்சு. இதை ராமதாஸ் அவர்கள் தான் இனிஷியேட் பண்ணார். அதே மாதிரி இப்போ ராமதாஸ் சொல்லி தான் நீங்கள் வழக்கம் போட்டிருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது கடைசியாக இது என்ன ஆயிடுச்சுன்னா, ராமதாஸுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சு. இல்லை, இது பின்னடைவா பார்க்க வாய்ப்பே இல்லை. இது எப்படின்னாங்க, அந்த கேஸை டிஸ்மிஸல்னு அவர் சொல்லலை. நான் அங்கேயே தான் இருந்தேங்க. கரெக்டாக சொல்லப்போனால் எங்கள் சின்னையா அவர் மட்டும் தான் நாங்கள் இல்லை. மரியாதையின் பேரில் நம்ம அவரை ஃபேஸ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அவரை அந்த அன்னைக்கு என்ன நடந்தது ஆக்சுவலாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்
2 பேரும் நேரடியா பாத்துக்கிறதுக்கே வந்து சங்கடப்பட்டாங்க, இல்ல பாத்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி இல்ல உண்மை அவங்க உண்மை mention பண்ணதா நான் பார்த்துக்கவே செய்தி இல்லை, பார்த்தேன். ஐயா நான் பார்க்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டார். ஏன்னா நான் நிறைய தடவை எதிர்பார்த்தேன், ஆனால் அவர் அங்கே என்னை வந்து சந்திக்கல. சந்திக்க வந்தப்பவும் அவர் பேசுறது என்ன பேசுறாருன்னா, என் கூட இருக்க அந்த 100 பேருக்கு என்ன பண்றது, இந்த நியமனமும் நீக்கமுங்கிற அதிகாரத்தை எனக்கு தான் வேணுங்கிற மாதிரிலாம் பேசினதா எங்களுக்கு அரசியல் பரசலாக கேள்விப்படுறோம். இல்ல ஐயா சொன்னாரா இல்ல அன்புமணி சொன்னது சொல்றீங்களா? இல்லை இப்போ ஐயா அவர்களை சந்திக்க ஒரு 2 தடவை வந்திருக்காரு இல்லையா, அதில் ஒரு தடவை அம்மாவை மட்டும் சந்திச்சுட்டு போனதை ஐயாவே சொல்லியிருக்காரு. இன்னொரு தடவை ஐயா எங்களுக்கு சொன்னது என்னன்னா, இந்த இப்போ நான் என்ன யாருக்கு என்ன ரோல், தலைவர் செயல் தலைவரே நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணி எனக்கு சொன்னீங்க ஐயா சொல்றது. ஆனா இப்ப பார்த்தா கடைசியில பார்த்தா நான் அதை தான் நான் ப்ரெஸ்ல சொன்னேன். நான் தலைவரா இருக்கேன், அவர் செயல் தலைவரா இருப்பாரு. ஏன்னா பதவி காலம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா அதுவே இப்போ ஒத்துக்கலையே. அப்ப நீங்க எதுக்கு என்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி கேட்கலாம். எனக்கு அதுலயே ஆட்சேபணம் இருக்கு. ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பஞ்சாயத்து பண்ண யாராலையும் முடியாது. யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. இது பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. சமாதானப்படுத்த பார்க்கணும். சமாதானம்ங்கிற வார்த்தை தான் கட்சிக்காரங்க பயன்படுத்தணும். ஏன்னா அவர்களால் அடையாளம் காணப்பட்டவங்க நாங்க. அப்புறம் இந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, பெட்டிஷன் போட்டுட்டோம். ஹியரிங் கரெக்ட்டா அந்த நான் முதல் தடவை அந்த உள்ள அதெல்லாம் பார்க்குறேன். மத்ததெல்லாம் வீடியோல பார்த்தது தான். அங்க போகும்போது அவர் உட்கார்ந்தாரு. ஜட்ஜ் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே எங்களுடைய தரப்புல ஒரு ரிட்டயர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் தான் அவரு. டாக்டர் அருள் அவர்கள். அவர் பேசினாரு. பேச ஆரம்பிச்சோனே இது எல்லாத்தையும் ஐ அம் வெரி கிளியர் அபவுட் திஸ் இஷ்யூ. கேன் ஐ புட் அ ரெக்வெஸ்ட்ன்னு கேட்டாரு. எவ்ரிஒன் வாஸ் ஸ்டன்ட் அங்க. கேன் ஐ புட் அ ரெக்வெஸ்ட்ன்னு கேட்ட உடனே அவர் என்ன ரெக்வெஸ்ட் வச்சாருன்னா, கேன் ஐ ஹேவ் போத் ஆஃப் தெம் ஹியர். ஐயா அவர்கள் பேரை சொல்லி, சின்னையா அவர்கள் பேரை சொல்லி வர முடியுமான்னு கேட்டாங்க. என்னுடைய சேம்பர்ல மீட் பண்ணலான்னு கேட்டாங்க. அதுக்கு உடனே எங்க சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, பெட்டிஷனர் வந்து முரளி சங்கர் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி. அவர வேணா நாங்க வர வைக்கிறோம்னு சொன்னாங்க. இங்க பாருங்க அது வேண்டாம். நான் எல்லாருடைய நல்லதுக்காக சொல்றேன். இந்த இஷ்யூவ சால்வ் பண்ணுற நோக்கத்துல சொல்றேன். 2 பேரையும் என்னுடைய சேம்பருக்கு வர வைக்க முடியுமான்னு ரெக்வெஸ்ட் தான் பண்ணாரு. ஆனா, ஐயா அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு இப்போ டிராவல் பண்றாரு. இப்போ பூம்புகார் மாநாட்டுக்கு போறாருன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க ஆம்புலன்ஸ் வந்துரும். அவருடைய பாடி ஹெல்த் செக்கப்லாம் செக் பண்ணி தான் நாங்க கூட்டிட்டு போறோம். அதனால இங்க திடீர்னு எங்களால ஒரு 4, 5 மணி நேரத்துல அத ஏற்பாடு பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் ரெக்வெஸ்ட் குடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் ஏதாவது சஜஷன் கேட்டோம். அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல சொன்னாங்க. இதுல என்ன நடந்துச்சுனாங்க, இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அவங்க என்ன சொன்னாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் லிங்க்லாம் அனுப்பும்போது, சேம்பர்ல 3 பேர் இருக்கணும்னு தான் சொன்னாங்க இல்லையா? வேற எந்த கட்சிக்காரரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா, நான் என்னுடைய இன்டர்வியூ அங்க நான் வந்து ஒரு நேர்காணல் குடுத்தேன். வெளிய வந்து பேட்டி குடுத்தேன் இல்லையா? அதுல நான் பட்ட ஆதங்கத்தோட காரணம் என்னன்னா, ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல நெறைய இடத்துல கிராமங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு கவுன்சிலரோ, நல்ல மக்களோட அ அ பலம் வாய்ந்த ஒருத்தர் ஜெயிச்சுருவாருங்கிற மாரி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்போம். ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா, சம்டைம்ஸ் நான் ஆளுங்கட்சின்னு சொல்லல. அங்க பவர்ஃபுல்லா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொருத்தர அறிவிச்சுருவாங்க உள்ளாட்சி தேர்தல்கள்ல. அறிவிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளிய வந்துருவாங்க. அந்த வெளிய வரும்போது, அவன் ஜெயிச்சவன தோற்கடிச்சுட்டு வெளிய வரும்போது, ஒரு ஆரவாரம் காட்டுவாங்க. அப்படிதான் வந்து அட்வொகேட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. இல்ல பாலு சார் வந்து நான் அவர பார்த்து தான் வளர்ந்து வரேன். நான் அவர அப்படி குறை சொல்லல. நான் அங்க ஆதங்கப்பட்டது என்னன்னா, அவ்ளோ ஆர்வம் காட்டுறீங்க. இந்த இந்த வழக்குல அவ்ளோ இந்த ஆ ஆர்வத்த வந்து ஒரு நாளும் கட்சிய டெவலப் பண்றதுல காட்டலங்கிறது ஆதங்கமா இருக்கு. ஏன்னா, அங்க இருந்த எல்லாருமே இந்த சமூக நீதி பேரவையில முன்னாள் பொறுப்பாளர் அவங்க. எங்க சைடுல அவரு கோபு இருக்காரு. இதுல என்னன்னா, அவங்க எல்லாருமே ஐயாவால அடையாளம் காணப்பட்டவங்க. அவங்க வந்து வர வாகனம், தோரணை எல்லாமே. நான் சொல்றது சின்னையா இல்லாம மத்தவங்கள சொல்றேன். அப்போ அவ்ளோ ஆர்வம் என்ன இதுல? அப்ப இதுல யாரு பிரிக்க பார்க்குறாங்க? அப்ப இந்த வழக்கு வந்து நம்ம எதுக்காக போட்டோங்கிறதே தெரியாம, அங்க வந்தப்போ சின்னையா அவர்களும் வருத்தப்பட்டாரு. அப்ப பொதுக்குழுல சொன்னது உண்மதான் அவரு சொன்னது. இதுல நம்மளுக்குள்ள என்ன போய் ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு. இதை சொன்ன சின்னையா அவர்கள், நான் அவருக்கு புத்திமதி சொல்ற இடத்துல நான் இல்ல. நான் சொல்ல வர்றது, அதே சின்னையா அவர்கள் வீட்டுக்கு வந்துரலாம். ஐயாவ பார்த்துரலாம். 2 பேரும் உட்கார்ந்து பேசலாம். இத சரி பண்ணலாம். இத ஏன்டா நீ சொல்ற? உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்க வேற விதமா என்ன சொல்றாங்க. பொது வழியில கேட்குறாங்க. நீ எப்படி இத பேசலாம்? நீ வந்து ஒரு டம்மி அப்படிலாம் சொல்லும்போது நான் சொல்றது என்னன்னா, என்னால இப்ப 100 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்ட முடியும். பொது பொது தளங்கள்ல, சோசியல் மீடியால என்ன கேட்குறாங்க. நீ சேர்த்து வைக்க எதா பண்ணியா? பதவி மட்டும் வாங்கிட்ட, பொறுப்பு மட்டும் வாங்கிட்டேன்னு கேட்குறாங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, என்ன இத்தன தடவ கேட்குறீங்க? நம்ம கட்சியில ஐயா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு, ஐயா அவர்களால் அதிகாரத்துக்கு வந்து அரசியல் பதவிகள அனுபவிச்சவங்க, அந்த பொறுப்புகள் இருந்த எக்ஸ் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பெரும்பான்மையானவங்க ஐயா பக்கம் தான் இருக்காங்க. இப்ப இருக்கிற கரண்ட் எம்எல்ஏ ஒரு 3 பேர் அங்க இருக்காங்க. இன்னும் நெறைய எக்ஸ் எம்எல்ஏ, சேர்மன்கள், கவுன்சிலர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. ஐயா காலத்துல அடையாளம் காணப்பட்டவங்க, சின்னையாவுக்கே அறிவுரை சொல்ற இடத்துல இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் ஏன் நீங்க வந்து சின்னையாவுக்கு சொல்லி, சின்னையாவ கூட்டக்கூடாதுன்னு தான் நான் கேட்டது. இல்ல இப்போ 40 முறை ஒரு சந்திப்புகள்லாம் நடந்தது. ஆனா வந்து ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு தான் வந்து அந்த இல்ல அது பொதுக்குழுவிலேயே வந்து அன்புமணி பேசுறாரு. 14 முறை தான். 14 முறை தான் நடந்தது.
உறுதியான தகவல் 14 முறை தான். அதுதான் ஐயாவை புண்படுத்தின வார்த்தை என்னன்னா, முதல் விஷயமே என்னன்னா, பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்றாங்க. எப்படி சார் பஞ்சாயத்து பண்ண முடியும்? அவரு யாரு? அவரு வாழ்ற காலத்துல நம்ம வாழ்றதே மிகப்பெரிய பெருமைன்னு நினைக்க வேண்டிய நேரம் இது. அவர கொண்டாட வேண்டிய நேரம். ஆனா, டாக்டர் ஐயா அவர்களுக்கு பஞ்சாயத்து பண்ணேன்னு சொன்ன அந்த வார்த்தையே தப்பான வார்த்தைங்கிறேன். அது மிகவும் கண்டனத்துக்குரியது. சமாதானம் தான் படுத்தணும். சமாதானப்படுத்துறதுக்கு முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், எத்தனையோ நம்மளதுல அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சின்னையாவை போய் சமாதானப்படுத்தணும். ஐயாவை சமாதானப்படுத்தணும். 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் அங்க இருந்தா தவிர, வழக்கு விஷயத்துல இது டிஸ்மிஸ் ஆகல. இது டிஸ்மிஸல் வழக்கே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 பேர்ட்டயும் கேட்டாங்க. சின்னையாட்ட பேசுனாங்க. ஐயாட்ட வீடியோ கால்ல பேசுனாங்க. 2 பேரையும் ஒரு தடவ பார்த்து பேசிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஐயா இல்ல என்னால முடியலங்க, பேச முடியல. நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு அதிகம். அதனால இப்ப நான் பேசல. ஆனா என்னுடைய கடைசி வாதம் என்னன்னா, மாநாடு முடியட்டும். அவங்க என்ன வேணா பண்ணட்டும். நான் இல்ல, யாருக்கும் இப்போ தடை நீங்க அந்த வழக்கு போட்டிருந்தீங்க இல்லையா? கடைசியா வந்து அந்த பொதுக்குழு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிசிஷன் வந்து நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு இடத்துல ஈகோ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதா நான் பார்த்தேன். அப்போ 2 பேருக்குமே அந்த ஈகோங்கிறது இருக்கும். ஈகோன்னு இத எப்படி முடிக்கிறாங்கன்னு தெரியல. யார் இடத்துல வந்து ஈகோ அதிகமா இருக்குங்கிறது தானே இப்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இல்ல ஐ அம் நாட் தேர் டு மெஷர் இட். ஆனா, நான் கண்ல பார்க்குறது என்னன்னா, அங்க சின்னையா அவர்கள் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன். நான் சேம்பருக்குள்ள போகல. யாருக்கும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சின்னையா அவர்கள் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனும், ஐயா அந்த நேரத்துல சொன்ன அந்த விஷயத்தையும், அவரே ஜட்ஜே சொன்னாராம். இந்த மாரி என்னுடைய ஃபேமிலிலயும் இந்த மாரிலாம் இருந்திருக்கும். அவர் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு இல்லையா? இன்னைக்கு நான் என்னுடைய தந்தைய மிஸ் பண்றேன். அதனால நீங்களும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்லாம் சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு சின்னையா சைட்ல சொன்னது இது அதிகார பிரச்சனை. இது யார் தலைவராகிறதுன்னு பிரச்சனை. அவருக்கு ஓய்வு வேணும். அவருக்கு உடம்பு சரியில்ல. நான் தலைவர் ஆயிட்டா இந்த கட்சி எல்லாத்தையும் சரி பண்ணிருவேன். அதுக்காக இந்த பொதுக்குழுவே நடத்துறோம்னு ஜட்ஜுக்கு குடுத்தனால, அவரும் எல்லா வாதங்களையும் கேட்டு இல்ல, தான் அன்புமணி அந்த பொதுக்குழு என்ன சொல்றாருன்னா, நான் சில விஷயங்கள் பேச முடியாது. பேசினா அது வந்து ஐயாக்கு பிரச்சனை ஆயிடும். அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஆனா அப்படி பயன்படுத்துறாரு. பார்த்தா 2020 எல்லாமே ஒன் சைடடா தான் வருது. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். நான் தூங்கவே இல்ல. பல மாசங்களாச்சு நான் தூங்கி அப்படின்னு சொல்லி இல்ல வருத்தப்படுறாரு. நேத்து இது ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வந்து இதே சேனல்ல வந்து அந்த இன்டர்வியூ நேர்காணல பார்த்தப்ப கூட நான் சொன்னாங்க. அமைதியா எந்த எக்ஸ்பிளனேஷன் குடுக்காம கடந்து போறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் ஹெல்தி விஷயம். அதுக்காக வந்து நீங்களும் போட்டியா சொல்லுங்கன்னு சொல்லல. தெர் இஸ் அ சொல்யூஷன். ஒரு வாகனம் எடுக்கட்டும், அண்ணன் போகட்டும், ஐயா கிட்ட போய் உட்காரட்டும், அம்மாவோட சப்போர்ட்டோட அங்கேயே உட்காந்து பேசட்டும். அவங்களுக்குள்ள சரி பண்ணிடலான்னு எல்லா நேர்காணல்லையும் ஐயா அவர்கள் சொல்றது, வரட்டும், என் கூட சந்திச்சு பேசட்டும். மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். மன்னிப்பு ஏன் கேட்கணும்? கேட்க வேண்டாம். நான் வந்து செயல் தலைவரா இருக்கேன். நான் ஐயா அவர்கள் சொல்ற பேச்சை கேட்டு நான் வந்து இல்ல, இப்ப ஐயா சொல்றதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. நடைப்பயணம் சொன்னாரு. ஐ மீன் மக்களை சந்திக்க சொன்னாரு. அவர் நடைப்பயணம் அப்படின்னு சொல்லி மக்களை சந்திக்கிறாரு. ஐயா சொல்றதுதான் அன்புமணி கேட்கிறாரு. 2வது விஷயம், குலசாமி நம்மளுடைய தலைவர், நம்ம சமூக நீதி நம்ம இனத்துக்காக பெற்றுக் கொடுத்தவர் ஐயான்னு தானே அன்புமணி சொல்றாரு. அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அதானே சொல்றாங்க. இதுக்கு மேல ராமதாஸ்க்கு என்ன பிரச்சனை? இல்ல இந்த பொதுக்குழுல நீங்க பொதுக்குழுவை பத்தி இதை பொதுக்குழு தானே பொதுக்குழுல பேசி பேசினாதான் அந்த பொதுக்குழுவே நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு வந்து ஐயா மேல வந்து உணர்வுபூர்வமா இருக்கேன். நான் அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வரேன். எங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட ஜேர்னில பார்த்தீங்கன்னா, 10 வருஷங்கிறது மிக குறைவு தான். 45 வருஷம் தான் சீனியர் மோஸ்ட். 40, 30 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த பொதுக்குழு நான் எப்படி பார்க்கறேன்னா, இது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாம்பிள் காட்டுறாங்க. ஐயா வந்து இப்போ உயிரோட தான் இருக்காரு. எங்கள் பார்வைக்கு அது எப்படி தெரியுதுன்னா, உயிரோட இருக்காரு ஐயா. தோட்டத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. ஏன் வந்து மூத்த நிர்வாகிங்க யாரும் போயிட்டு நிறுவனரை வந்து நீங்க பொதுக்குழுல கலந்துக்கோங்கன்னு கூப்பிடல? வடிவேல் ராவணன் நேத்து பேட்டியில சொல்லியிருக்காரு, ஐயாக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உடல் ரீதியாக அவருக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்தார். நேத்து மாநாட்டுக்கு வந்தாரு. சேஃப்டிக்காக யார் உடல்ல பிரச்சனை இல்லை. 36 வயசுல இருக்க என்னுடைய காலில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம். இப்போ எங்க சின்னையா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவருக்கு எதுவும் இன்ஜுரிஸ் இருக்கு, அதாவது சர்ஜரிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அது அப்படி கிடையாது. அழைப்பு வடிவேல் ராவணன் அவர்கள் நிரூபிக்கணும். இந்த மாதிரி நானே ஃபோன் பண்ணி பேசினேன். நான் ஒரு பொதுச்செயலாளர் இல்லையா? அவரால் போட்ட பொதுச்செயலாளர் தானே அவங்க சொல்லிக்கிறாங்க. பொதுக்குழு அவருக்கு அதிகாரம் கொடுத்து அந்த பொதுக்குழு போட்டு தானே சொல்றாங்க. அப்போ அவர் இப்போ இதை நிரூபிக்கணும். எந்த வகையில் அவர் போய் அழைப்பு கொடுத்தார்? கடிதம் அனுப்புனேங்கிறாங்க. நிறுவனருக்கு கடிதம் மட்டும் தான் அனுப்புவாங்களா? எல்லாருக்கும் அனுப்பலாம். இந்த கட்சியோட ஃபவுண்டர் அவருக்கு கடிதம் மட்டும் தான் கொடுப்பாங்களா? நேராக போய் அழைச்சிருக்கலாம். இல்லை ஒரு 2 நாள் தள்ளி போட்டு கூட கூப்பிட்டு பேசியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும், நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் உண்மையிலேயே சொல்கிறேங்கண்ணே, நான் மட்டும் இல்லை, இப்போ நம்ம கட்சியில் இருக்க எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் ஐயா காலத்துக்கு அப்புறம் 100 ஆயுசுக்கு அவர் நல்லா இருக்கணும். ஆனால் அவர் காலத்துக்கு அப்புறம் அங்கே எப்படி ஒன்று நடக்குங்கிறத எங்களுக்கு ஷோ போட்டு காமிச்ச மாதிரி தான் இருந்தது. ஐயா அவர்கள் இல்லாமல்
அதை வந்து அந்த அந்த இதை நடத்துனது வந்து நான் தாங்கவே முடியல. ஏன்னா அதில் வேற காலையில் எடுத்த உடனே வேற கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இப்போ வந்து நம்ம கட்சியில் தான் இருக்கார். என்னை விட அவர் சீனியர் தான். அவர் வந்து டிஎம்டி திருமாவளவனர்கள் அவர் பேர். அவர் வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, பிள்ளையார் முன்னாடி நின்று அந்த மண்டபத்திலேயே ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுங்கன்னு கேட்குறாரு. ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுங்கன்னு கேட்குற இடத்துல அவரும் இல்லை. என்ன சொல்கிறாங்க, நீ வந்து சின்னையாவுக்கு புத்தி சொல்ல வரேன்னு. நான் சின்னையாவுக்கு புத்தி சொல்கிற இடத்துலையும் நான் இல்லை. எங்களை எல்லாரையும் அடையாளப்படுத்தி பதவிகள் கொடுத்து மேடை ஏற்றினவங்க 2 பேருமே ஐயா தான். ஐயா தான் அவரை காமிச்சார். நான் நிர்வாக குழுவில் இருக்கேன். நான் நிர்வாக குழுவில் ஐயா கிட்ட சொல்கிறேன். இப்போ தான் முதல் முறை நிர்வாக குழுவில் இருக்கேன். ஐயா கிட்ட சொல்கிறேன், ஐயா உங்கள் கண்ணில் நாங்கள் மாவீரனை பார்த்தோம், காடுவெட்டி குரு அவர்களை பார்த்தோம். உங்கள் கண்ணில் தான் நாங்கள் சின்னையாவையும் பார்த்தோம். எங்களால் யாரையுமே வெறுக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னா, முடிவு என்கிட்ட இருக்கா, உங்கள் சின்னையாட்டு இருக்கான்னு எங்களை கேட்குறாரு. நேற்று உங்கள் சின்னையா தான் வந்து நேற்று அந்த பொதுக்குழுவில் வந்து பேசும்போது சொல்கிறாரு, தொண்டர்கள் தர்ம சங்கடமான சூழலில் இருப்பீங்க அப்படிங்கிறது என்னால் உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாமே அவர் பதிவு பண்ணுறாரு. இல்லை, உண்மையிலேயே ஐயா அவர்கள் வந்து பொது வெளியில் அதை இப்போ பேசினார். அது உண்மையிலேயே நம்ம சின்னையா அவர்களை அப்படி ஐயா சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நம்ம சின்னையாவை பற்றி இப்படி பேசினாலும் நம்மளுடைய எதிர்காலமே அவர் தானே அப்படின்லாம் இருக்கும். ஆனால் ஐயா அவர்கள் அந்த மாதிரி பேசுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனது உண்மையிலே யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுறாங்க, வியாழக்கிழமை ஒரு ப்ரெஸ் மீட் இப்போ ஐயா கொடுக்குறாரு. அதாவது 42 ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ வியாழன் சந்திக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. ஆக்கப்பூர்வமாக அதை கொண்டு போயிட்டு இருந்தார். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தில். அங்கே தான் அண்ணன் முதல்ல மனம் திறந்து பேசுகிறாரு. ஆனால் அந்த மேடையில் பேசுகிறத அதுக்கு பதில் கொடுக்கறதான்னு நினச்சிக்கிட்டு ஐயா அவர்கள் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அதுவே ஒரு வழக்கமாயிருது. திங்கள் செவ்வாயில் இவங்க ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவாங்க. சின்னையா பக்கம் இருக்கிற ஒரு முக்கியமானவங்க முக்கியஸ்தர்கள் ஏதோ ஒரு அறிக்கையோ கூட்டத்திலையோ பேசுகிறதோ பண்ணி விட்டுறாங்க. ஐயா என்ன நினைச்சிடறாருன்னா, அதுக்கு பதில் அங்கே கொடுத்துட்றாரு. இப்படி போய் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயா ஒரு வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கணும். மீடியாவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஆயிடுச்சு. நான் இதில் நடுவில் பாட்டாளி மக்கள் கட்சியோட உண்மையான விசுவாசிகள், உண்மையான சொந்தங்கள், தொண்டர்கள், அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு பதட்டமான நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு தர்மசங்கள் தான் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் தீர்வு மறுபடியும் சொல்கிறது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் மனஸ்தாபம் வந்தப்போ எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு ஐயா சொன்னது, உங்கள் மகன் தானே, ஒரு அடி கூட போட்டுக்கோங்க, நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டார். என்ன கூப்பிட்டு, அப்பா அம்மா தானேப்பா, அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட நீ போய் ஒரு மன்னிப்பு கேட்டுரு, அவங்களே உனக்கு உன் மனசுக்கு அவங்களே தான் பண்ணி. இப்போ இதே தான் சின்னையாவுக்கும். ஐயாவே ஏதாவது சொன்ன தப்புன்னு பட்டிருந்தா கூட போயிட்டு சும்மா நம்ம அப்பா தானே, நம்ம பழக்கருப்பையா அவர்கள் சொன்ன மாதிரி அப்பா கிட்ட தோக்குறது ஒரு பெரிய தோல்வி கிடையாது, வெற்றி தான் அது. அப்போது நானும் அதே பண்ணேன். நான் போனேன், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தேன், மன்னிப்பு கேட்டேன். எங்கள் அப்பா அம்மாவே என்னை கட்டி அணைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. ஒன்றும் சின்ன மனஸ்தாபம். இதையே தான் இப்போ வந்து நான் என்னுடைய இப்போ வந்து நம்மளுடைய டைனமிக்கு லீடராக ஐயா அவர்கள் காட்டிய ஒரு லீடராக அன்புமணி அண்ணா அவர்கள்கிட்டையும் நாங்கள் அதுதான் எதிர்பார்க்குறோம். இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் வந்து அந்த நீதிமன்றத்துக்கு வெளியே நீங்கள் சொன்ன விஷயம் மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரலாக போகுது. எங்களுடைய சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறதா நான் பார்த்தேன். சாபம் சும்மா விடாதுன்னு சொல்லேன். நேற்று கூட அதே இந்த ஐபிசியில் நேர்காணல் ராஜேஸ்வரி பிரியாக்கு அவங்க நேர்காணலில் நெறியாளர் கேட்குறத பார்த்தேன். சாபம் சும்மா விடாதுன்னு சொல்ல, அந்த பாவத்தை போய் நீங்கள் எங்கே கழிக்க போகிறீங்கன்னு தெரியலன்னு சொன்னேன். ஏன்னா அப்படியே ப்ராடோ காரு, பிஎம்டபிள்யூ காரு, பென்ஸு காரில் வராங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஐயா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு, நான் சொல்கிறேன் அடிக்கடி சொன்ன மாதிரி பதவி சுகங்கள் அனுபவிச்சு எம்எல்ஏவும் எம்பியாகவும் கவுன்சிலராகவும் சேர்மனாகவும் இருந்தவங்க. இப்போ இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட இவ்வளோ பதவிகளை வகித்தவங்க இன்னைக்கு அந்த கேஸுக்காக அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டு போகிற அளவுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறவங்க இப்படி இந்த மாதிரி சந்தோஷப்படுறத எங்கேயாவது ஒரு வகையில் ஒரு நேர்காணல்லையோ இல்லை அந்த டிவியில் போட்டு பார்க்கும்போது அங்கே பார்த்துட்டாருன்னா, அந்த 87 வயது மனிதர் இது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தவருக்கு இவங்களெல்லாம் பிள்ளை போல பார்த்தவர், தன் மகன் போல பார்த்தவங்க எல்லாருமே, அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்னோட சீனியர்ஸ். அப்போது ஐயாவோட மனநிலைமை அந்த இடத்துல நான் யோசித்து பார்த்து அன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள், என் பிறந்தநாள் அன்றைக்கும் நான் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வருஷம் போய் ஐயாவை பார்த்துருவேன். ஆனால் நம்ம பிறந்தநாள் அன்றைக்கி கூட போக வேண்டாம், இதை பார்ப்போன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது ஐயாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அவர் எவ்வளோ மன வேதனைப்படுவார், அப்படி படுற வேதனையோட அந்த பாவத்தை நீங்களாம் எங்கே போய் கழிக்க போகிறீங்கன்னு தெரியலன்னு தான் நான் சொன்னேன். நான் சாபம்லாம் உள்ள சாஃப்டாக சொல்லியிருக்கீங்களா? இல்லை, பாவம் இது வந்து பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொல்கிறீங்க. நானே நாளைக்கு
ஐயா வாழ்கிற காலத்தில் இப்போ அதிமுக என்னை அழைக்கிறாங்க, திமுக அழைக்கிறாங்க, பிஜேபி அழைக்கிறாங்க, இங்கே ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லி நானே போனாலும், ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேங்க, ஒரு பட்டியல் சமூகத்துலேருந்து வர ஒருத்தரை படிச்சிருக்கேங்கிற ஒரே ஒரு திறமையை மட்டுமே மதித்து என்னை வந்து அங்கீகரித்து, இவன் திறமைசாலின்னு அங்கீகரித்து 6 மொழி பேசுவான், எம்பிஏ படிச்சிருக்கான், இவனுக்கு ஒரு மாநில பொறுப்பு சொல்லி மாணவர் சங்கல மாநில பொறுப்பு கொடுத்து மேடைகள் ஏற்றி பேச வச்சு, அந்த மேடைகளில் அப்பப்போ நான் பேசும்போது இடையில வந்து நான் முரளி சங்கரோட பெண் குழந்தைங்களுக்கு நான் தான் பேர் வச்சேன், அவர் வந்து எம்எல்ஏக்கு நான் தான் நிறுத்தினேன், அரூரில் சீட்டு கொடுத்தேன், வந்தவாசியில் சீட்டு கொடுத்தேன், இப்படி எல்லாம் சொல்லி என்னை வந்து பெருமைப்படுத்தி பார்க்குற ஐயாவை விட்டுட்டு நான் வேற கட்சிக்கு அவர் வாழ்கிற காலத்திலேயே போனால் என்ன வழி தருமோ அந்த வழி தான் இப்போ அவருக்கு தருது. இல்லை, இப்போ நீங்கள் ராமதாஸ் என்ன உணர்வுலேருந்து அதை வெளிப்படுத்தணும்னு நினச்சினாரோ அந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க. இல்லை, 100% உண்மை. ஆனால் அதை தான் நான் அங்கேயே சொன்னேங்க. ஈஸ் அன் அயன்மேன். அங்கே பேசும்போது எங்ககிட்ட வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சலாம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறது தான், விட்டுட்டா போயிட போகுது, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, இதெல்லாம் ஒரு மன உளைச்சல். நான் கேட்குறேன், ஏதாவது மன உளைச்சல் அங்கேயா, உடல்நிலையெல்லாம் நான் பற்றி கேட்க விரும்பல, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஏன்னா நான் நல்லா இருக்கேன், என்ன அப்படி இந்த மாதிரி கேட்கக்கூட கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறாரு. சரி ஐயா நல்லா இருக்கீங்க, ஆனால் மன உளைச்சல் இருக்குன்னா மன உளைச்சலுங்கிறது நம்ம பிடிச்சி வச்சுக்கிறது தான், இதெல்லாம் ஒரு மன உளைச்சலா, நீ போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு, மாநாடு வேலையை பாருங்கிறாரு. அப்போது நம்மக்கிட்ட இப்படி சொல்லிடுறா தவிர, ஆனால் தனியாக உட்காந்துருக்கும்போது எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி ஐயாவாக அங்கே உட்காந்துருக்கும்போது அவர் உண்மையிலேயே வேதனைப்படுறார். நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தேவையா, ஏன் இந்த மாதிரி பிரிஞ்சு போகணுங்கிற மாதிரி நினைக்கிறார், ஏன் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு அவர் யோசிக்கிறார். அதுவும் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நான் வளர்த்து விட்டவங்க, நான் அடையாளம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இந்த பதவி கொடுத்தேன் அந்த பதவி கொடுத்தேங்கிறத சொல்லி ரொம்ப வேதனைப்படுறார். உண்மையிலேயே இந்த வேதனையை ஒரு தடவை நான் பார்த்துட்டு தான், குறிப்பாக அவருடைய திருமண நாள் அன்றைக்கி அந்த வேதனையை பார்த்துட்டு தான் நான் இந்த விஷயத்தையே நான் வெளியே கொண்டு வரேன். இப்போ மகளிர் மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் மக்களுடைய அந்த கூட்டம், எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு? இல்லை, மிகப்பெரிய வெற்றி தான் மாநாடு. பொதுச் செயலாளராக நான் சந்திக்கிற முதல் மாநாடு. நிறைய வேலை கொடுத்தாங்க. அதில் கடைசி 3 நாள் என்னால் வந்து கோர்ட்டில் இருக்கனால நான் அங்கே போக முடியல. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஐயா அவர்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கிறத பார்க்குறோம். 30 கிலோமீட்டர்லேருந்தே வாகனங்கள் நிறுத்தி நடந்து வராங்க. குழந்தைகள், அதில் ஒரு குழந்தைய நானும் எடுத்து பேசி கொஞ்சி பேர்லாம் கேட்டு எல்லாம் பேசினேன். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வந்ததா நாங்கள் எல்லாமே இப்போ தகவல் கணக்கெடுத்து எல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகளிரே இவ்வளோ விரும்பி வராங்க. ஐயா பேசும்போது அப்படியே ஆரவாரமாக கொண்டாடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பூம்புகாரில் இது மழைக்காலம், அது ஒன்று. ஐயா அவர்களை அந்த மழை வரவேற்குது, அவ்வளோதான். தண்ணிலாம் உள்ளே வந்து ஓட மாதிரி ஓடி, நாங்கள் வயல்வெளி மாதிரி பாத்திலாம் கட்டி அந்த அளவுக்கு மழை பெஞ்சது. இருந்தாலும் கூட்டம் குறையல. அவ்வளோ கடைசி நேரம் வரைக்கும் காத்திருந்தாங்க. ஐயா களத்தில் டாக்டர் ஐயா தான் இருக்காருங்க. இதை எல்லாரும் உணர வேண்டிய முக்கியமான தருணம், முக்கியமான எடுத்துக்காட்டு தான் அந்த நேற்று மாநாடு. அதே மாதிரி ஒரு மண்டபத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு வரவேற்பை நம்ம பார்த்தோமே பொதுக்குழுவில். கிட்டத்தட்ட 900 சீட்டு தான் அதில் போட முடியும்னு நினைக்கிறேன். 1000 சீட்டு, 1000 இருக்கைகள் போட முடியும். 1800 பேர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 1500 பேர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. சின்னையாவுக்கு பின்ன அந்த பலம் கூட இல்லைன்னா எப்படி, எங்கள் சின்னையா ஆச்சே. ஆனால் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எங்களுடைய பொதுக்குழுவை நீங்கள் பார்ப்பீங்க. ஐயா அவர்கள் கூட ஐயா அவர்களுக்கு இருக்கிற பலம், ஆதரவு எத்தனை அந்த எண்ணிக்கைங்கிறத நிச்சயமாக நாங்கள் நிரூபிப்போம். இல்லை, இப்போது 17ஆம் தேதி நீங்கள் போட போகிறேன் பொதுக்குழு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அட்ரஸ், பாமகனுடைய அட்ரஸ் வந்து பனையூர் அட்ரஸ் தான் இருக்குது. இல்லை, போன 3 வருஷம் அண்ணன் தலைவராக இருந்தார் இல்லைங்க, அந்த டைமில் பனையூர் அட்ரஸ் இல்லை, திலக் ஸ்ட்ரீட். எனக்கு தெரிஞ்சு அது டி நகர் அட்ரஸ். அங்கே தான் நானும் எல்லாம் சின்னையெல்லாம் போய் பார்ப்பேன். எல்லாம் இங்கே அவர் தலைவராக இருந்த பீரியடில் இருந்த அட்ரஸ் தான் இருக்குது. இன்னொன்று, தேர்தல் ஆணையம் எங்களுடைய கட்சி விவகாரத்தில் தலையிடாது. இது வந்து நிறைய பேர் வந்து அந்த குழப்பத்தில் பிரிவாக இருக்கிறனால வந்து இல்லை தலையிடாதுங்க. எங்களுடைய இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து மாநில அங்கீகாரம் இல்லை, சின்னத்துக்கும் வந்து அங்கீகாரம் இல்லை. அப்போது when we are not an recognized party and we are just a registered party, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஃபவுண்டர் யார், உச்சபட்ச பவரில் இருக்கிறது யார், அவங்கள போய் நீங்கள் சந்தித்து இதை சரி பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையம் எந்த லிஸ்ட்டும் வெளியிடல. எங்கள் பாலு சார் வந்து உண்மையிலேயே எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறவர். ஆனால் அன்றைக்கி அவரை எங்கேயும் காட்டல. அது ஏற்கனவே இந்த ரெக்கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டுறாங்களே தவிர தேர்தல் ஆணையம் அப்படி எந்த அறிவிப்பு வரல. ஜனவரியில் தான் வரும். அதுக்கான ஏற்பாடுகள் ஐயா அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மகளிர் மாநாட்டில் 2026 வெற்றி கூட்டணியை நான் தான் அமைப்பேன், எப்பவுமே அவர் தான் நான் தான் அமைப்பேன், நான் தான் அமைப்பேன், 3 தடவை நான் தான் அமைப்பேன் அப்படிங்கிறாரு. 3 தடவை சொன்னார்.
ஏன்னா அது அது இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு அந்த நெருடலான சூழ்நிலை, ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகத்தை சரி பண்ணுறதுக்காக அது ஐயா 3 தடவை சொல்கிறாரு. ஆனால் எப்போவுமே அவர் தான் செயற்குழு, இன்னொன்னு கூட நிர்வாக குழு, இன்னொன்னு கூட பொதுக்குழு இது 3மே சேர்ந்து எப்பவுமே அவருக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கு. எப்பவுமே அவர் தான் இந்த கூட்டணி முடிவு பண்ணி பேசி எப்பவுமே சொல்லுவார். மத்தவங்க எது சொல்றதையும் காதுல வாங்காதீங்க. காதுலயே வாங்க வேண்டாம். இல்ல கேட்க கூட வேண்டாம். நான் முதற்கொண்டு அப்படிங்கிற காதுலயே வாங்க மாட்டோம். ம். ஐயா அவருடைய அறிவிப்புக்காக கண்டிப்பா காத்திருப்போம். அந்த மகளிர் மாநாட்டுல பேசும்போது திமுகவை கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா அணுகுன மாரி தெரிஞ்சுது. இல்ல ஐயா அவர்கள் வந்து இதுவரைக்கும் திமுகவை விமர்சனம் பண்ணல தான். ஏன் பண்ணலன்னா, அவருடைய இலக்கு இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட வாங்கணும். ஆளுங்கட்சியில இப்ப அவங்க தான் இருக்காங்க. இடஒதுக்கீடு வாங்குறதுக்காக அ அ என்ன என்ன இருந்தாலும் நம்மளுடைய நண்பரோட பையன். கலைஞர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இருக்கிற உறவு, அந்த பந்தம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே தெரியும். தோள்ல இருக்க மஞ்சள் துண்டு முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவருடைய மகன் தானே, நம்ம எப்படியாவது முதல்ல வந்து கொஞ்சம் அ ஒரு ஒரு அதிகார இதோட கேட்டோம். சரி நம்ம ஏன் அந்த மாரி கேட்கணும்? அவரும் ஒரு பெத்த தகப்பன் மாதிரி தானே, இவரும் அவருடைய பிள்ளை மாரி தானே. சரி நம்ம முதலமைச்சர்ட்ட இத வந்து வை டோன்ட் வி ஹேண்டில் இட் சாஃப்ட்லி நம்ம கேட்டு பார்ப்போங்கிற அந்த குறிக்கோள தானே தவிர, இது கூட்டணிக்கானதெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல முந்தைய நாள் வந்து அன்புமணி ராமதாஸ் நடத்திய அந்த பொதுக்குழுல திமுகவுக்கு எதிரா கண்டனம். திமுக ஆட்சியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான சாடல வந்து அன்புமணி பேசுறாரு. இல்ல நடைப்பயணத்திலயும் அப்படிதாங்க. இல்ல அதான் கேட்கிறேன். இப்போ அன்புமணி வந்து திமுகவை எதிர்க்கிறாரு. ராமதாஸ் வந்து திமுகவை சாஃப்ட் கார்னரா இல்ல பார்க்குறாரு. டாக்டர் ஐயா அவர்கள் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்காருன்னா, இஸ் 87 இயர்ஸ் ஓல்டு. இப்ப அவருடைய எண்ணம் என்னன்னா, யாரையுமே திட்ட வேண்டாம். யாரையுமே சாட வேண்டாம். ஆனா நமக்கு மகன மட்டும் திட்டிக்கலாம். இல்ல நம்ம அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாரு. வேணாம். இல்ல அவர் மகன வந்து ஏன் திட்டுறாருன்னா, சொந்த மகன் வீட்டு பிரச்சனை, வீட்டுக்குள்ள நீ ஒழுங்கா தல வாரல, முடி வெட்டல, ஜாகிங் போல, நீ உன் ஹெல்த்த பார்த்துக்கல, நீ ஒரு டாக்டர் இப்படி இருக்கியா அப்படி திட்டல. ஒரு நிறுவனர் நான் நெறைய தடவ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். ஒரு நிறுவனர் தன்னுடைய கட்சிக்கு தலைவரா போட்ட ஒருத்தரோட செயல்பாடு மேல, அவர் ஒரு கேள்விய வச்சு தான் இந்த விமர்சனம் பண்றாரே தவிர, தனிப்பட்ட முறையில ஃபாதர் சன்னுக்கு அவங்களுக்குள்ள எந்த டிஸ்பியூட்டும் இல்ல. இது இந்த பிரச்சனை தான். அப்போ அ பேக் டூ தட் கொஸ்டின் இப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து எவ்வளோ கிளாரிட்டி ஐயா வச்சிருக்காரோ, அதே கிளாரிட்டி தான் அலையன்ஸ்லயும் வச்சிருக்காரு. அதனால வந்து இது கூட்டணிக்காக யார்கிட்டயும் வந்து இந்த இப்பவே இந்த இல்ல கூட்டணிக்காக பிராக்கெட் கூட்டணி போடுறது முடிவ நான் தான் எடுக்க போறேங்கிறாரு. திமுக வந்து சாஃப்ட் கார்னரா அணுகுறாரு. அதுக்கான விளக்கத்தையும் வந்து நீங்க குடுக்குறீங்க. நீங்க அப்ப அவர் என்ன கவனிச்சீங்கன்னா மைண்ட் செட்டப்ல இல்ல இருக்கிறாரு? நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் எல்லாரையுமே இப்ப சாஃப்ட் கார்னரா தான் பார்க்குறாரு. எல்லாரையுமே. இப்போ அ அன்புமணி அண்ணாவுக்குமே அவர் என்ன சொல்ல வர்றாரு? இப்போ ரீசென்ட்டான இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வரட்டும், வந்து பேசட்டும், உட்காரட்டும், என்ட்ட மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். பிரஸ்ஸ கூப்பிடட்டும். இதோ நான் செயல் தலைவர்ன்னு அறிவிக்கட்டும். இல்ல செயல் தலைவர் கூட வேண்டாம். நான் தொண்டனா இருந்து பண்ணிக்கிறேன்னு அ அறிவிக்கட்டும்ங்கிற மாரி தான் சொல்றாரே தவிர, அவருடைய ஆதங்கம் அதுக்கு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த திங்கள், இல்ல செவ்வாய் அதுதான். இப்போ செயல் தலைவரா நான் தொடர்றேன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. நான் வந்து கூட்டணி தொடர்பா நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு ராமதாஸ் நிக்கிறது தான் அன்புமணிக்கு சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை. இல்ல அது அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்பியூட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஐயா அவர்கள் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. ஐயா அவர்கள் தான் முடிவு பண்ணணும். ஐயா அவர்கள் வழிகாட்டுதல்ல போனா தான் இப்ப சரியா இருக்கும். என்னுடைய பார்வை ஐயா அவர்கள் இப்ப எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். கூட்டணி விஷயத்துலயும் அவர் முடிவு பண்றது தான் நல்லது நமக்கு. இப்ப நம்ம கட்சிக்கு இருக்கிறது நல்லது. நல்ல அந்த கட்சியோட சூழ்நிலை, இப்ப இக்கட்டான இந்த இந்த இத நான் ஓட்டு சதவீதத்த பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப ஏற்கனவே பழைய கூட்டணிகள், போன முறை இப்ப நானே விழுப்புரத்துல தோத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்தவாசியில தோத்துருக்கோம். இதையெல்லாம் கணக்கு போடும்போது, ஐயா அவர்கள் ஒரு வியூகம் போட்டு தான் வேலை செய்றாரு. அப்போ கூட்டணிங்கிறது திமுகவோட கூட்டணி போலான்னு ஒரு வியூகத்தை போடுறாரு. ஐயா விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணின்னு சொன்னாலும் நாங்கலாம் தயாரா இருக்கோம். யாரு கூட கூட்டணின்னு ஐயா அவர்கள் அறிவிக்கிறாரோ, அந்த கூட்டணிக்காக வேலை செய்ய தயாரா இருக்கோம். அரசியல்ல கொள்கைகள், கோட்பாடுகள் நமக்குரியது. கூட்டணிங்கிறது அந்த நேரத்துல ஆட்சிய பிடிக்கிறதுக்கோ, இல்ல ஆட்சிய பிடிக்கிற அந்த முக்கியமான கட்சிக்கு உதவுறதுக்கு, இல்ல உதவி அதனால வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கோ, இல்ல சமூகத்துக்கோ என்ன செய்ய முடியும், நல்லது செய்ய முடியுங்கிறது தான் ஐயாவோட இலக்கா நான் என்னுடைய கிளாரிட்டியா நான் இத பார்க்குறேன். பொதுக்குழுல அன்புமணி வருத்தப்பட்ட சில காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. அவரே வந்து பேசியிருக்காரு. இத பத்தி ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு? இப்போ நேத்து மாநாடு நடந்திருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா வந்து சம்திங் அவரு என்ன நினைச்சிருப்பாருங்கிறது உங்களால உணர்ந்திருக்க முடியும். என்ன பக்கத்துலயே தானே சொல்றாரு? உட்கார்ந்துருக்கோம். ம். பக்கத்துலயே தானே இல்ல இருக்கும். அந்த பொதுக்குழு பத்தி ராமதாசனுடைய நிலைப்பாடு தான் என்னவா இருந்துச்சு? ஏன்னா நேத்து கூட கேட்கும்போது, நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா, அது ஐயா நேத்து ஏன் சொன்னார்ன்னா, ஐயாவோட பாலிசி எப்படின்னா, ஒரு இலக்கு என்ன? பூம்புகார் மாநாடு. அந்த மாநாட்டுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டார். பொதுக்குழுல நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டார். ஆனா, எங்க யார்கிட்டயுமே அத பத்தி எதுவுமே ரியாக்ட் பண்ணல.
நான் மட்டும் கண் கலங்கினேன். நான் சொன்னேன் இந்த மாரி அந்த வெறும் சேர் ஐயா வருவாருன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க கரெக்ட்டு. வரமாட்டாங்கன்னு கண்டிப்பா சின்னையாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி சேர் போட்டு, அந்த துண்டு போட்டு, அவர் வராதத காட்டுறது, இல்ல இல்ல அவர் இல்ல அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்குன்னுல அவங்க சொல்றாங்க. நான் சொல்றது என்னுடைய தனி மனித கருத்து. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஐயா அவர்களை விட்டுட்டு அந்த பொதுக்குழு போட்டுறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இப்போ காந்திமதி வந்து நேத்து அந்த முதல் வரிசையில உட்காந்துருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நடந்து முடிந்த அந்த ஆலோசனை கூட்டத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். திடீர்னு ஒரு என்ட்ரி குடுத்துருக்காங்களே! நடந்து மூத்த முடிந்த ஆலோசனை கூட்டம்? ம். எதுல? ராமதாஸ் தலைமையில நடந்த ஆலோசனை சில கூட்டங்கள்ல வந்து காந்திமதிக்கான முக்கியத்துவம் குடுக்கப்படுதுல்ல? இல்ல காந்தி அக்கா வந்து அன்னைக்கு அ செயற்குழுக்கு வந்து உண்மையிலேயே உணவு குடுக்க தான் வந்தாங்க. நானும் போய் அழைத்தேன் அவங்கள. அவங்கள மட்டும் இல்ல. அந்த தைலாபுரம் தோட்டத்தில அக்கா, அக்காவோட குழந்தைங்க, இல்ல இப்ப நம்ம முகுந்தன் அண்ணா, சுகுந்தன் அண்ணா, இல்ல இந்த பக்கம் எங்க எங்க வந்து குணாநிதி அண்ணா, இப்ப எனக்கு அறிமுகம் இருக்கவங்க. இப்ப சின்னையாவோட மகள் யாரு வந்தாலும், அவங்க போய் மேடையில கீழ உட்கார்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, இப்ப இந்த குடும்பம் ஐயா வழியில வந்தவங்க, இவங்க எல்லாருமே ஐயா மாரி தானே எங்களுக்கும் அவங்க எல்லாருமே. அப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அப்போ நாங்க போய் என்ன சொன்னோம், "அக்கா நீங்க அட்லீஸ்ட் இந்த முன்னாடி கீழ மீடியாக்காரங்க வேற நிக்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட்லாம் போட்டிருக்கோம். இங்க உட்கார்றதுக்கு நீங்க வந்து அங்க அறையில உட்காருங்க, இல்ல பின்னாடி உட்காருங்கன்னு" சொல்றதுக்கு தான் நாங்க போனோம். அப்போ அக்கா வந்து அங்க அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்காக வரல. 1. 2வது இந்த மாநாட்டுக்கு அஃபிஷியலா நாங்க வந்து அழைப்பு குடுத்து தான் அக்கா வந்தாங்க. ம இல்ல முதல் தீர்மானமே அவங்க தான் படிக்கிறாங்க ஏன்னா அப்படிங்கும்போது மகளிர் மாநாடாச்சே. அதான் அது புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆனா வந்து அன்புமணிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் குடுக்குறாங்க காந்திமதி மூலியமா அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஐயா செய்யலாம். ம். ஐயா அவர்கள் எது செஞ்சாலும் அதில நெறைய காரணம் இருக்கும். நான் ஏற்கனவே நெறைய தடவ சொல்லியிருக்கேன். ஐயா அப்படி வந்து ஒரு பாயிண்ட்ட முன்னிறுத்தி பண்றாருன்னா, கண்டிப்பா ஐயா பண்றதுல ஏதோ ஒரு இல்ல காரணம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. நீங்க அப்படி சொல்றீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல உண்மையிலேயே எனக்கு தெரியல. ஐயா வந்து ஏதோ ஒரு காரணத்தோட இத பண்றதா இருக்கலாம். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் உங்களுக்கு உண்மையிலே சொல்றேங்க. இதுக்கு முன்னாடி நான் 2016ல வந்தேன். அப்ப இருந்து பூம்புகார் மாநாடு நடக்கல. எனக்கு தெரிஞ்சு 2013லயோ எப்பயோ தான் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி. எனக்கு இது முதல் அந்த வன்னியர் மகளிர் பெருவிழாவ பார்க்குறேன். அப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பழைய வீடியோக்கள்ல நம்ம பார்க்குற வரைக்கும், இன்னும் நெறைய கலந்துப்பாங்க. ஐயா சைட்ல இருந்து நெறைய வீட்ல இருக்கவங்க எல்லாம் கலந்துப்பாங்க. குட்டி குட்டி குழந்தைங்க கூட மஞ்சள் கலர் டீ ஷர்ட்லாம் போட்டு வந்து உட்காந்து கலந்துக்கிறத பார்க்குறேன். நான் இத ரொம்ப இயற்கையா சகஜமா தான் பார்க்குறேன். அவங்க முதல் தீர்மானம் வாசிப்பாங்கன்னு நீங்க மேடையில பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ப தான் தெரியும். அக்கா தான் வாசிக்க போறாங்கன்னு. அப்புறம் அந்த தீர்மானமும் வந்து ஒரு நல்ல தீர்மானம், ஒரு பொதுவான தீர்மானம். எந்த அதிகாரத்த பத்தியோ, அரசியல பத்தியோலாம் இல்ல. அந்த மாநாட்ட பத்தி தான் இருக்கு. அப்ப அதனால அதுல இன்னும் நான் பெரிய ஆச்சரியமா எதையும் பார்க்கல. ஆனா ஐயா அவர்கள் ஒண்ணு செய்றாருன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒரு முக்கியமான முடிவு ஏதாவது அறிவிப்புக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கூட்டணி தொடர்பா கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க நிர்வாகிகள்ட்டலாம் பேசிட்டு கலந்து ஆலோசித்து நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி என்னதான் பண்ண போறாரு? இல்ல ஆகஸ்ட் 17 எங்களுடைய பொதுக்குழுவ கூட்டணும். எங்களுடைய பொதுக்குழுவுக்கு எங்களுடைய எல்லா உறுப்பினர்களையும் கூப்பிட்டு இல்ல இப்போ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச அந்த அன்புமணியினுடைய அந்த பொதுக்குழுவுல திமுகவை எதிர்க்கக்கூடிய தீர்மானங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ நீங்க பண்ணக்கூடிய ராமதாஸ் தலைமையில நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழுல நீங்க எதை நோக்கி வந்து பயணிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு அதுக்கான விடை வந்து அதுல கிடைச்சிருமா? நம்ம திமுகவை எதிர்க்க போறோம். அதிமுக கூட்டணியோட போலாமா வேணாமான்னு நாங்க நிர்வாகிகள்ட்ட கேட்க போறோம். அல்லது வந்து தாவேகாவோட போறோம். அல்லது வந்து என்டிஏ கூட்டணியில நாங்க திரும்ப இடம் பெறலாமான்னு நாங்க ஆலோசிக்க போறோம். அல்லது யாரை எதிர்த்து இந்த தீர்மானங்கள் இந்த வரக்கூடிய பொதுக்குழுல பேசுறதா இருக்கு. ஐயா அவர்கள் கண்டிப்பா ஆகஸ்ட் 17ஆம் தேதி அத அறிவிப்பார். நீங்களே அந்த தீர்மானங்கள பார்ப்பீங்க. அத நாங்க வந்து மீடியாவுக்கும் குடுப்போம். கண்டிப்பா உங்களுக்கும் வரும். இல்ல இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா நேத்து நடந்த மகளிர் மாநாடே எங்களால ஒளிபரப்பு பண்ண முடியலையே. ஏன்னா உங்களுடைய தொலைக்காட்சி ஒண்ணு இருக்கு. அந்த தொலைக்காட்சியில அன்புமணியோடைய நடைப்பயணம் வருது. பொதுக்குழு வருது. அல்லது மற்ற ஆலோசனை கூட்டங்கள்லாம் லைவ் டெலிகாஸ்ட் வருது. உங்க தலைவர், உங்க குலசாமி அவர் பேசுறாரு. உங்க தொலைக்காட்சியில வரமாட்டேங்குது. இல்ல இப்போ என்னைய நெறைய பேர் திட்டுறாங்க. நீ வந்து அது, இது நீ வந்து டம்மி பொதுச்செயலாளரு. நீ வந்து உங்க அப்பா கிளி ஜோசியம் பார்க்குறவரு. கிளி ஜோசியத்த சார்ந்த சமுதாயத்துக்காரன். நீ யார்றா எங்க கட்சிய பத்தி பேசுறதுக்கு? சிலர் நம்ம அந்த கட்சியில இருக்கவங்க சிலர் திட்டுறாங்க. நெறைய பேர் வந்து எனக்கு தெரியவும் தெரியாது. சிலர் நல்லா தெரிஞ்சவங்களே திட்டுறாங்க. கேட்டா நீ வந்து சின்னையாவுக்கே புத்திமதி சொல்றியா? அப்படிலாம் கேட்குறாங்க. இவ்ளோ கோவமா பேசுறவங்க, இவ்ளோ எமோஷனலா என்ன வந்து ஒருத்தரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ரொம்ப நண்பர். அவரெல்லாம் வந்து நான் ரொம்ப பார்த்தா கட்டி அணைக்காம அ விட்டதே கிடையாது. அப்படிப்பட்டவர் எனக்கு ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ போடுறாரு. உன்ன நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படிலாம் சொல்றாரு. ஆனா, இவங்க யாருமே ஏன் மக்கள் டிவி, ஐயா உருவாக்கிய மக்கள் டிவில ஐயாவோட நிகழ்ச்சி எதுவுமே வரலன்னு யாருமே கேட்கல. ஐயாவோட புகைப்படம் கூட வராது. ஐயாவோட முகத்தையே காட்டுறதில்ல. இப்ப நீங்க சொன்ன மாரி நடைப்பயணம் இல்ல இதெல்லாம் உங்க மகளிர் மாநாட்டுல கூட அன்புமணி போட்டோ வைக்கலையா ஐயா?
புரியல. நீங்க நடத்தின மகளிர் மாநாட்டுல கூட அன்புமணியோட போட்டோ வைக்கல. அதுக்கு முன்னாடி மகளிர் மாநாட்டுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுல ஐயாவுக்கு அழைப்பே கொடுக்கலையே. சரி, நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போ இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல இந்த இப்ப மக்கள் ராமதாஸ் இந்த பேசக்கூடிய விஷயங்கள் மக்கள் டிவில உங்க தொலைக்காட்சியிலே வர மாட்டேங்குது, அன்புமணி இது மட்டும் வருதுன்னா மக்கள் அப்போ டிவி என்ன மாதிரியான ஒரு விஷயம் பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிற சீரியஸ் நம்மளால இல்ல புரிஞ்சுக்க நான் முடியுது. அததான் சொல்ல வரேங்க. மக்கள் டிவியில ஏன் ஐயாவை வந்து எதுலையுமே காட்டுறது? ஏன்னா அதை உருவாக்கியவரே ஐயா தான். மக்கள் டிவியை வந்து கண்டுபிடிச்சவரே ஐயா தான். மக்கள் டிவி ஐயாவோடது தான். ஆனா அதுலயே ஐயாவோட நிகழ்ச்சி எதுவும் வரதில்லைங்கிறது எனக்கு மிகப்பெரிய அதுவும் நான் இப்பதான் ஒரு 15 நாளா தான் கவனிக்கிறேன். அதை எல்லா நிகழ்ச்சிக்கும் வராங்க. நேத்தும் அவங்களுடைய வாகனம் வந்துச்சு. அவங்க எல்லாம் எடுக்கிறாங்க, நான் எதையுமே போடுறதில்ல, எதையுமே காட்டுறதில்ல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ஐயா வந்து குறிப்பிட்ட புகைப்படத்தை வேண்டாங்கிறாரு. குறிப்பிட்ட சிலர்கிட்ட வந்து என் பேரை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்ன காரணம் என்னன்னா, ஐயா அவர்கள் கண்டுபிடிச்ச ஐயாவால் உருவாக்கப்பட்ட மக்கள் டிவி உலகம் முழுதும் ரசிகர்களை கொண்ட மக்கள் டிவியில ஐயாவை பத்தியே போடுறதில்ல. அதே மாதிரி இப்போதான் நாங்கள் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கோம். எங்களுடைய தலைவர் ஆனந்தன் அவர்கள், எங்களுடைய சமூக ஊடக பேரவையோட தலைவர் ஆனந்தன் அவர்கள், செயலாளர் வந்து சோழன்குமார் வாண்டியார் 2 பேருமே மாஸ்டர் மைண்ட்ஸ். 2 பேருமே ஒரு பெரிய கட்டமைப்பு. அப்புறம் எங்களுக்கு துரை கோபின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காங்க. நிச்சயமாக இந்த இந்த இப்போ நேத்து மாநாடு லைவ்ல இல்ல. அதுக்கு முன்னாடி ஐயாவோட எந்த நிகழ்ச்சியுமே லைவ்ல வரல. நாங்க போன எந்த பொதுக்குழுவுமே ஒரு சின்ன பைட்டாவது வரும். அதுவும் இல்ல. மக்கள் டிவில இல்ல. அப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடத்துல நிச்சயமா நாங்க இருக்கோம். இதை நிச்சயமா சரி செய்வோம். ஐயா அவர்கள்கிட்ட நாங்க இதை கலந்து பேசி, நான் சொன்ன மாதிரி எங்க சமூக ஊடக பேரவையோட தலைவர், செயலாளர், அப்புறம் நான் சொன்ன மாதிரி அவர் துரை கோபி அவர்கள்ட்ட எல்லாத்தையும் பேசி நிச்சயமா இதுக்கு நாங்க தீர்வு காணுவோம். அடுத்த நேர்காணலுக்குள்ளேயாவது இந்த பிரச்சனை முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பேரும் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்க கட்சி சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணோட்டமா இருக்கு. நிறைய அரசியல் பிரமுகர்கள் கூட அந்த கருத்தை இல்ல முன்வைக்கிறது நான் முதற்கொண்டு ம். நாங்க எல்லாருமே அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்சி வலுவா தேர்தலை சந்திக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். இப்ப வர தேர்தலை சந்திக்கணும். கட்சிக்கு அது சேர்ந்துட்டா நல்லது. நீங்க கட்சியில இருப்பீங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு என்ன காலி பண்ணிருவாங்க. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? எனக்கு உண்மையிலேயே நேத்து இவ்ளோ உயிருக்கு உயிரா உணர்வுபூர்வமா பலனவங்க எல்லாம் என்ன பேசும்போது, திட்டும்போது, ஏளனம் பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து அ இந்த ஒரு சின்ன விளக்கத்த குடுக்கணும். நான் உண்மையிலேயே ஐ அம் எ வெரி லக்கி பெர்சன். எப்படின்னா நேரடியா வந்தேன். எம்எல்ஏ சீட்டு. ஆனா அதுக்கு எங்க அப்பா எடுத்த ஒரு பெரிய முடிவு இருக்கு. அதாவது அரூர்ல தனிச்சு நிக்கும்போது ஒரு வேட்பாளர் இல்லாம போயிறக்கூடாது பாட்டாளி மக்கள்னு சொல்லி படிச்சு முடிச்சுட்டு அப்பதான் வேலைக்கு போயிருக்க ஒருத்தனை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்ப சொல்றாரு, "என்னங்க இப்போ வந்து பையன இந்த வயசுலயே நீங்க கொண்டு போய் அரசியல்லாம் விடுறீங்கன்னு" கேட்டதுக்கு, "இல்ல. இந்த எல்லா சமுதாயத்துக்கும் அரணா இருக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், ஐயாவுக்கும் என்னுடைய மூத்த மகன தாரவாத்து குடுக்குறேன்னு" சொன்னாரு. ஆனா அப்படிதான் வந்தேன் நானு. அதுக்கப்புறம் என்னுடைய உழைப்பு மிக பெருசு. மாணவர் சங்கத்துல என்னுடைய கட்டமைப்பு மிக பெருசு. நாங்க நெறைய உழைப்ப போட்டிருக்கேன். நான் நெறைய உழைச்சிருக்கேன். இது கண்டிப்பா ஐயா அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஒரு கால்ல ஒரு சர்ஜரி. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரு ஃபுட்பால் கோச்சு. ரொம்ப 8 வருஷமா பண்ணாத சர்ஜரிய பண்ணிட்டு 11 மாசம் படுத்திருந்தேன். ஆனா எனக்கு இன்னைக்கு பேர் என்ன? எலைட் அரசியல்வாதி. தேர்தலுக்கு மட்டும் தான் வருவாருங்கிற பேர் வருது. அப்ப என்னுடைய முடிவு என்னன்னா, டாக்டர் ஐயா அவர்கள் வாழ்ற காலத்துல நான் பயணிச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஐயா அவர்கள் வாழ்ற காலத்துல இந்த பொதுச் செயலாளர் பதவிய உச்சபட்ச அதாவது மிகப்பெரிய பொறுப்ப நான் வந்து எனக்கு ஐயா அவர்கள் குடுத்துருக்காருங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் ஐயா அவர்கள் காலத்துக்கு அப்புறம் எனக்கு அரசியல்ல எதிர்காலம் அப்படி இருந்தாலும் எனக்கு வேண்டாம். ஐயா அவர்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும், ஐயா அவர்கள் உடல்ல கடைசி சொட்டு ரத்தம் வேகமா அந்த பாஞ்சு நிக்கிற நிமிஷம் வரைக்கும் நான் அரசியல்ல இருக்கப்ப, அதுக்கப்புறம் நான் பயணிக்க விரும்பல. ஏன்னா எல்லாரும் எனக்கு வச்ச பேர் என்ன? நானு ஒவ்வொரு மேடை ஏறியும், ஒவ்வொரு மேடையிலயும் சின்ன மேடை, கிராமத்துல, கூட்டத்துல எந்த மேடை கிடைச்சாலும், நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்த சார்ந்தவன். இந்த இந்த இத நான் சொல்லவே தேவையில்ல. நான் ஒரு படிச்ச இளைஞன். சாதிகள பேசிட்டு இருக்க தேவையில்ல. ஆனால் ஐயா அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சிக்கு ஜாதி வெறியர்கள்னு ஒரு பேர் வச்சிருக்காங்கங்கிறத உடைக்கணுங்கிறதுக்காக தொண்ட தண்ணி வத்த குடுத்த காசுக்கு மேல கூவுறான். இவன் சொந்த ஜாதியவே கேவலப்படுத்துறாங்கிற மாரிலாம் என்ன பேசினப்போ கூட அத கண்டுக்காம ஒவ்வொரு மேடையிலயும் நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்த சார்ந்தவன். என்ன பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டாடுது. என்னை அரவணைக்குது. என்ன உயிருக்கு உயிரா பார்க்குறாங்கிற நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து எங்கேயும் சொல்லாம இருந்ததே இல்ல. ஆனால் இன்னைக்கு இப்ப நேத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஐயா அவர்கள் காலத்தோட என்னுடைய அரசியல் இந்த பயணத்துக்கு முடிவு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நெறைய பேர் சொல்றாங்க, "உனக்கு எதிர்காலம்லாம் நீ போடா. எங்களுக்கு வன்னியர்களுக்கெல்லாம் வேணும்னு." இப்பவும் சொல்றேன். ஐயா அவரோட கடைசி காலத்துல முரளி சங்கர், நீ வன்னியர்களுக்காக நான் சொல்றது நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன். ஆனா ஐயா வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் வன்னியர் சமூகத்துக்காக மட்டும் உழைக்கல. எல்லா சமுதாயத்துக்காகவும் உழைச்சிருக்கார். அப்போ ஐயா அவர்கள் கடைசி காலத்துல ஒரு வார்த்தை
இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் நீ கடைசி வரைக்கும் இதில் பயணிக்கணும்னு சொன்னார்னா, என் இறுதி மூச்சு வரை பாட்டாளி மக்கள் கட்சி தவிர என்னுடைய வாழ்க்கையில் வேறு கட்சியே கிடையாது. நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நான் செத்து என்னை எடுத்துகிட்டு போகிற அந்த பாடை மேலே கூட பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை என் உடல் மேலே போத்தி தான் அடக்கம் பண்ணணும்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் இப்போவும் சொல்கிறேன், அது எப்பவும் சொல்கிறேன். ஆனால் ஐயா அவர்கள் வாழ்கிற காலத்தில் நான் இப்போ பயணிக்கிறதோட ஐயா அவர்களுடைய அந்த இறுதி மூச்சு வரைக்கும் தான் நான் இதில் இருப்பேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஐயா அவர்கள் கட்டளை இட்டால் நான் இந்த கட்சியில் பயணிப்பேன். இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர், நான் இந்த லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்போட ரசிகர், மேரடோனாவோட ரசிகர். அதை தவிர வேறு யாரையும் பார்க்கறதில்ல. அதே மாதிரி வேறு கிளப்புக்கு விளையாடுறதில்ல, இன்னொரு டீமை ஃபாலோ பண்ணுறதில்ல. லாயலிஸ்ட்னா நிறைய ஃபுட்பாலில் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் லாயலிஸ்ட்டாக இருக்கிறனால இதை தவிர நான் பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேறு இயக்கத்தை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். என்னுடைய வாகனத்தில், என்னுடைய வீட்டில் இன்னொரு கட்சி கொடி இருக்காது எப்போவுமே. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.